வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கேசிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேரளா லாட்ரி சர்டன் டூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்த ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பர் குழப்பலாம். இன்னைக்கு வந்த வின்னிங் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 126 அப்படின்றது தான் வந்து இன்னைக்கான வின்னிங் ரிசல்ட். சரிங்களா? ஸோ இந்த 126 அப்படின்றது வந்து கரெக்டாக வந்து நம்ம 12 வந்து ஃபாலோஅப்பில் வந்து கொடுத்துருப்போம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7ஆம் தேதி சண்டே அது வந்து நான் வந்து கெஸ்ஸிங்கில் வந்து 012 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்து நான் கொடுத்துருந்தேன். நான் ஃபாலோஅப்லையுமே வந்து 2-3 வீடியோவில் வந்து 12 வந்து கண்டிப்பாக வந்து கேமில் அடிப்பான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து நிறைய வாட்டி நான் வந்து உங்களுக்கு ஃபாலோஅப்பில் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஒரு ஃபாலோஅப்பில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஏபியில் கரெக்டாக வந்து 12 அப்படின்ற நம்பரை வந்து அவன் அடிச்சிட்டான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோஅப்பில் கொடுக்குற நம்பரை வந்து கரெக்டாக கேமில் எடுத்து ஆடிக்கிட்டு இருக்கான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற ஒரு ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து அதாவது எந்த நம்பரு எப்படி வந்து கரெக்டாக வந்து மேனிப்புலேட் பண்ணி அடிப்பான் அப்படின்ற அந்த சீக்வன்ஸை ப்ளஸ் அதுவும் இல்லாமல் அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கேமில் என்ன நம்பரை வந்து கெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்களுமே வந்து ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணி எந்த நாள் எந்த நம்பரை வந்து பிசிலையோ இல்லை ஏபிலையோ வந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படியே தான் வந்து நம்ம நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் வந்து பார்த்துருக்கோம். ஸோ நாளைக்கான கெஸ்ஸிங் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கான கெஸ்ஸிங் வந்து வீக்லி சார்ட்டில் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து கரெக்டாக வந்திருக்கு. ஸோ அந்த பேட்டர்னில் வந்து உங்களுக்கு நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது வந்து நம்பர் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டயக்னலில் ஒரு நம்பர் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோஅப்பில் வந்து வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் வந்து ஒரு 57. ஸோ ஒரு நாள் விட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏசியில் வந்து ஒரு 47. ஓகேங்களா? ஸோ இந்த 57 அது கீழே கண்டினியூவேஷன் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 47. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து எப்படி கரெக்டாக வந்து ஒரு வாரம் விட்டு இந்த 47 வந்து கண்டினியூஸில் அடித்தானோ அதே மாதிரி இந்த 69க்கு ஒரு 79 வந்து இங்கே வந்து பிசியில் இருக்கிறத ஏசியில் அடிச்சிருக்கான். இங்கே ஏசியில் இருக்கிறத பிசியில் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த 69க்கு ஒரு 79 அப்படின்ற நம்பர் வந்து பிசியில் வரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா ஒரு நம்பர் வந்து அவன் கரெக்டாக எடுத்து கேமில் ஆடுறான் அப்படின்னா அந்த நம்பர் வந்து எடுத்து கேமில் ஆடிடுவான். அதனால தான் வந்து இந்த 69க்கு நமக்கு நாளைக்கு ஏன்னா டயகனலில் இந்த நம்பர்லாம் ஒரு சில நம்பர்லாம் வந்து கரெக்டாக வந்து வரும். ஸோ அந்த பேசிஸில் தான் வந்து உங்களுக்கு டயகனலில் இந்த வாட்டி வந்து நான் வந்து வீக்லி சார்ட்டில் வந்து உங்களுக்கு கெஸ்ஸிங் வந்து நான் பார்த்துருக்கேன். அந்த கெஸ்ஸிங் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். பேட்டர்னை படி பார்த்துக்கோங்க. பேட்டர்ன் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அந்த நம்பர் வந்து கண்டிப்பாக கேமில் அடித்து அவன் எனக்கு ஒரு வழியே கிடையாது. ஏன்னா ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் அவன் மேனிப்புலேட் பண்ணுவான், இல்லைனா வந்து பவர் பண்ணுவான், இல்லை ஸ்வாப் பண்ணி தான் வந்து ரிசல்ட் வந்து கொடுத்துட்ருக்கான். ஸோ சிம்பிளாக முடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லைனா இந்த மாதிரி டயக்னலில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வீக்லி சார்ட் பொறுத்த வரைக்கும் அவன் என்னென்ன நம்பர் வந்து கண்டினியூஷன்ல எடுக்கிறானோ இல்லை வந்து இந்த மாதிரி புதுசாக வந்து ஏதாச்சும் மேனிப்புலேட் பண்ணி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த 69க்கு ஒரு 79 அப்படின்ற நம்பர் வந்து பிசியில் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால தான் வந்து 79 வந்து பிசியில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த 79 பிசியில் வருது அப்படின்னா ஏபி போர்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து மந்த்லி சார்ட்டில் வந்து ஒரு நம்பர் வந்து கரெக்டாக வந்து பெண்டிங்கில் நிற்கிது. ஸோ அந்த நம்பரை தான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி கெஸ்ஸிங்கில் வந்து சொல்ல போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்த மந்த்தை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இந்த ஜூன் மந்த்து பாருங்கள், கரெக்டாக வந்து ஒரு நம்பரை அவன் எடுத்து ப்ளஸ் பண்ணி ஆடிட்டே வரான். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த நம்பரை வந்து உங்களுக்கு நான் ஏபியில் வந்து கொடுக்க போகிறேன். அந்த ப்ராசஸை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதமே வந்து இந்த 60 61 அப்படின்ற தொடங்கி கண்டினியூவேஷன் தான் வந்து எல்லா நம்பருமே வந்துருச்சு. அதாவது 60, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 61, இங்கே 60, 62, 63, இங்கே ஏசியில் வந்து 63, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 64, 65 வந்து உங்களுக்கு ஃபாலோஅப்பில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ 65 வந்து பெண்டிங்கில் இருக்குது. 65, 66 வந்துருச்சு, 67 வந்துருச்சு ஏசியில், 67, 68மே வந்து ஏசியில் வந்து வந்துருச்சு, 69ம் வந்து ஏசியில் வந்து வந்துருச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70 வந்து பெண்டிங் இருக்குது. ஸோ 07 அப்படின்ற நம்பரும் வந்து ஏபியில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 08க்கு ஒரு 07 அப்படின்ற நம்பரும் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஒரு 079 வந்தாலும் ஒரு நல்ல நம்பரு. ஸோ இந்த 08, 09க்கு
ஒரு 0 ஏன்னா 10 09 08 கொடுத்துட்டான். அதுக்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 07. ஸோ 079 அப்படின்ற நம்பரும் நாளைக்கு ஹோல் நம்பராக வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒருவேளை இந்த 07 வந்து கேமில் வரலை அப்படின்னா நமக்கு இங்கே வந்து ஒரு 68, அதாவது 68க்கு ஒரு 60, இங்கே பாருங்கள் ஒரு 69, அதாவது ஏசியில் வந்து ஒரு 69. ஓகேங்களா? ஸோ இந்த 69க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 68 வந்து அடிச்சிருக்கான். ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து ஒரு நம்பரை அவன் வந்து இங்கே பாருங்கள் 69, ஏசியில் வந்து ஒரு 69, இந்த 69க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 68 ஏசியில். ஓகேங்களா? ஸோ 68மே வந்து கேமில் அடிச்சிருக்கான். ஸோ இப்போ இந்த 78 அது கீழே பார்த்தீங்க ஒரு நாள் விட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 78, அதாவது 787 அப்படின்னு இருக்குது. ஸோ ஒருவேளை இந்த 78க்கு ஒரு 79 அடிக்கிறான் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து பிசியில் வந்து ஒரு 79 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து இந்த 79 வந்து இன்றைக்கி கேமில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 79 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து கரெக்டாக அந்த பேட்டர்னில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு 79 வந்து நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக அதோட கன்ட்ரிமேஷன் நம்பரை கரெக்டாக கேமில் எடுத்து ஆடிட்டே வரான். ஸோ சிம்பிளாக ஆடிட்டு இருக்கான். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு நான் இந்த வந்து 78 வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஏபி போர்டில் வந்து இந்த 10, 09, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 08. ஸோ இந்த 08க்கு ஒரு 07 அடிக்கிறான் அப்படின்னா பக்காவான ஒரு கேமாக இருக்கும். ஸோ 079 ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக வந்து உங்களுக்கு நாளைக்கு கொடுக்கறதுல எனக்கு வந்து ஒரு நல்ல பேட்டர்ன் இருக்கிறதுனால நாளைக்கு 079 அப்படின்ற நம்பர் வந்து உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒருவேளை அந்த 079 வரலை அப்படின்னா வேறு என்ன கெஸ்ஸிங் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏபியில் ஒரு 37 ஏசியில் வந்துருச்சு, ஒரு 47 வந்துருச்சு, ஒரு 57 வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 37, ஒரு 47, இங்கே வந்து ஏசிலையுமே ஒரு 47, ஒரு 57, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 67, அதாவது 627, அங்கேயுமே வந்து ஒரு 27, ஒரு 67. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மந்த்து ஸ்டார்டிங்கே வந்து ஒரு 77. ஸோ 77 அப்படின்னு வரும்போது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 87 வந்து ஏபியில் வந்து 87 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 787 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து வந்திருக்கும். ஸோ ஒருவேளை வந்து இந்த பிசியில் இருக்க 87 வந்து ஏபியில் அடிக்கிறான் அப்படின்னா ஸோ அதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ 879 அப்படின்ற ஒரு நம்பரும் வந்து கரெக்டான ஒரு பேட்டர்னில் வந்து வந்திருக்கு. ஸோ 87 வந்து ஏபியில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 879 ஒரு நம்பர் இருக்குது. இல்லைனா ஃபஸ்ட்டு நான் சொன்ன கெஸ்ஸிங் வந்து 079 அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங் வந்து ஒரு பக்காவான கெஸ்ஸிங்கில் வந்து இருக்குது. ஸோ நாளைக்கு ஒரு வேளை 079 ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நாளைக்கு அந்த பேட்டர்ன் கரெக்டாக இருக்குது, அதே மாதிரி சீக்வன்ஸும் கரெக்டாக இருக்குது. நான் வீக்லி சார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஒரு 57க்கு ஒரு 47 அடித்த மாதிரி அந்த 69க்கு ஒரு 79க்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதனால் வீக்லி சார்ட்டில் கரெக்டாக ஒரு நாள் விட்டு வந்ததுனால தான் உங்களுக்கு அந்த நம்பரை வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ ஏ போர்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 10, அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் லெஸ் பண்ணி 09 அடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் ஒரு நம்பர் லெஸ் பண்ணி 08 அப்படின்னு அடிச்சிருக்கான். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 07க்கு வாய்ப்பு அதிகம். அதனால தான் வந்து உங்களுக்கு நாளைக்கு, அதுவும் இல்லாமல் டிசெண்டிங் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொடர்ந்து வந்து ஏ போர்டில் 3, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2, ஸோ 1. ஸோ நாளைக்கு ஒரு 0 வந்துச்சு அப்படின்னா ஆர்டர் கரெக்டாக வந்து முடியும். அப்படி இல்லை 0 வரலை அப்படின்னா அதோட பவர் நம்பரும் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 8 கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 87 வந்து பிசியில் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த 87 வந்து நாளைக்கு ஏபியில் அடிக்கிறான் அப்படின்னா அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ நான் அந்த பேட்டர்னையும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இந்த பேட்டர்னும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ 2 பேட்டர்னில் எந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குது? ஏன்னா பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நம்பர் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு வேறு வேறு மாதிரி வரும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு நான் பேட்டர்னை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எனக்கு வந்து நம்பரை வந்து உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்து நான் கொடுத்துட்டேன். 079 அப்படின்றது நான் கொடுக்குற கெஸ்ஸிங்கு. ஸோ ஃபாலோஅப்பில் கொடுத்துருக்க நம்பரும் வந்து ஒரு 92க்கு, அதுக்கப்புறம் வந்து 56 அப்படிலாம் இதெல்லாம் ஃபாலோ அப் நம்பர்ஸு. ஸோ ஃபாலோ அப்பில் இன்றைக்கி கொடுத்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 079 அப்படின்றது தான் ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக வந்து உங்களுக்கு நான் இன்றைக்கி கொடுக்குறேன். ஃபாலோ அப் நம்பர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 92, ஒரு 56, இதெல்லாம் வந்து பிசியில் வந்து ஃபாலோ அப்ஸ். இல்லை இது வந்து நீங்கள் பாக்ஸ் நம்பராகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த நம்பர் எப்படி வேணால் வந்து அவன் மேனிபுலேட் பண்ணலாம். ஒரு 92, ஒரு 56லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஃபாலோ அப்பில் வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா?
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.